எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மகிட்ட கொஞ்சம் கூட இருட்டே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. அடுத்த வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாம போய் சொல்லு அப்படின்னா என்ன? அடுத்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர், நான் சொல்றேன், நமக்கு எதிரியே இருக்க முடியாது. நமக்கு யாரும் விரோதியே இருக்க முடியாது. நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் கூட தெரியாமல் செய்கிறார்கள் என்ற பார்வை நமக்கு தேவை. அவர்களை அறியாமல் செய்கிறார்கள். நமக்கு விரோதமாய் பேசுறவங்க அறியாம பேசுறாங்க. நமக்கு விரோதமா தீங்கு இழைக்கிறவங்க அறியாம செய்யறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம் இருதயத்தில் ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் அவர்களால் நேசிக்க முடியும். எனவே யாரையும் என்னால வெறுக்க முடியாது. ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய குணாதிசயம் என்று சொன்னாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய குணாதிசயம் தான் இது. நன்மையை தான் செய்வேன், நன்மையை தான் பேசுவேன், நன்மையை தான் யோசிப்பேன். அதே போல நான் ஒருத்தரோடையும் விரோதிக்க மாட்டேன், எல்லாரோடும் ஐக்கியப்பட்டிருப்பேன். நாம சொல்றேன், இது யார் அனுபவிக்க முடியும்? ஆவியினால் நடத்தப்படப்படுவதை தான் அனுபவிக்க முடியும். ஆவியானவரை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? அதை தான் சொல்லி முடிச்சார். கர்த்தரை துதிக்கிற துதிதான் ஆவியானவரை அனுபவிக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம் ஒரு நிமிடம். Thank you Jesus.